ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதை பற்றின ஒரு ஷார்ட் வீடியோவும் நான் வந்து என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோ. இது வந்து கருடா பார்க்குன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் உங்களுக்கு இருக்குது. வழுதாவூர் ரோடு ஒசுட்டேரி அப்படின்ற இடத்துல வந்து இந்த பார்க் இருக்குது. இதை நீங்கள் வந்து கூகுள் மேப்பில் வந்து கருடா பார்க்கு நீங்கள் டைப் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து இந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாம். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போகோ லேண்டும் இருக்குது. அங்கே வந்து வாட்டர் கேம்ஸ்லாம் இருக்கும். கிட்ஸ் எல்லாம் நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கருடா பார்க்கில் எக்ஸாட்டிக் பெட்ஸ் நீங்கள் வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணுற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கு என்ட்ரி ஃபீஸும் இருக்குது. உங்களுக்கு 300 to 500 உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து என்ட்ரி டிக்கெட் வாங்கி அந்த பேண்ட் ஒன்று தருவாங்க. அதை வந்து நம்ம கையில் கட்டிட்டு உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் இங்கே சுற்றி பார்க்கலாம். இது காலையில் 10 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock வரையிலும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் அனிமல்ஸ், எக்ஸாட்டிக் பெட்ஸு இதெல்லாமுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி வாத்து, வான்கோழி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரக்க வச்ச நிறைய புறா, இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாமே நம்ம நிறைய பார்க்கலாம். இங்கே இது மட்டும் இல்லாத இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. அந்த ஆர்கானிக் கோழி முட்டை இதெல்லாமே கூட இங்கே விற்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான சில ஸ்பாட்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த அனிமல்ஸ் பிக்சர்ஸ்லாம் அங்கே வந்து வச்சுருந்தாங்க ஸ்டாச்சுவாக செஞ்சு. ஃபோட்டோ லவர்ஸ்க்கு இது ஒரு சூப்பரான ஸ்பாட்டாக இருக்கும். இதுக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்வாரியமும் இருக்குது. அதில் வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. சில ஃபிஷ்ஷெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அலிகேட்டர் ஃபிஷ்ஷு, கேட் ஃபிஷ்ஷு, அரோனா, ஃப்ளோரா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேங்க் கிளீனர், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒயிட் ஷார்க்கு, பிளாக் ஷார்க்கு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட் ஷார்க்கு வித் ரெட் ஐஸோடு உங்களுக்கு இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாத இங்கே டர்ட்டில், அதுக்கப்புறம் டார்டாய்ஸ் இதெல்லாம் கூட இங்கே வச்சுருக்காங்க. இது எல்லாமே நம்ம வந்து டச்சும் பண்ணி ஃபீல் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஸ்பேஸ்லேயும் டார்டாய்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணலாம், தொட்டு பார்க்கலாம். இந்த இந்த அக்வாரியத்தை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வெளில வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பேர்ட்ஸ் அடைச்சி வச்சுருக்க கேஜ் இருக்கும். இங்கே வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து இங்கே ஒரு கேஜ்லேயுமே அவங்க வச்சுருக்காங்க. இது ஒரு ரூம். அந்த ரூம் உள்ள பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இதெல்லாமுமே நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து நம்ம கொய் ஃபிஷ் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து நம்மளே வந்து ஃபீட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு வந்து இப்போ காமிக்கிறேன். குதிரை, கழுதை இதெல்லாமுமே கூட நம்ம இங்கே பார்க்கலாம். ஆடு, இதுக்கெல்லாமும் நம்ம ஃபீடும் பண்ணலாம். நாங்கள் போனது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈவினிங் டைம், க்ளோஸ் பண்ணுற டைமுன்றதுனால எல்லாமே வந்து ரெஸ்டிங் பிளேஸுக்கு வந்துருச்சு. இதுதான் வந்து அந்த கொய் ஃபிஷ். இதுக்கு வந்து நம்ம கையாலேயே வந்து ஃபுட்டு தந்து நம்ம ஃபீட் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் கூட எடுத்துக்கலாம் இங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டு கூட போட்டிருப்பாங்க, கொய் ஃபிஷ் ஃபீடிங் சென்டர் அப்படின்ட்டு. ஸோ அது உள்ளே போனோன்னா நம்ம இந்த கொய் ஃபிஷ்ஷை வந்து பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக லோட்டஸ் லில்லி இதெல்லாம் வளர்க்குறதுக்காக ஒரு பாண்ட் செட்டப் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துட்டு அதுலேயும் கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து இவங்க லைவாக வந்து செட் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேர்ட்ஸை வந்து நம்ம கையாலேயே அதுக்கு வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து கொஞ்சமாக நம்மளுக்கு தருவாங்க. அதை நம்ம கையில் வாங்கிட்டு இந்த மாதிரி பேர்ட்ஸுக்கு காமிச்சோம் அப்படின்னா அதுவே தானாக பறந்து வந்து நம்ம கையில் உட்காந்து அது சாப்பிடும். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக வந்து எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். கண்டிப்பாக ஒரு தடவை இந்த சென்டருக்கு வந்து நீங்கள் போயிட்டு வாங்க. அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க. உங்கள் வீட்டில் கிட்ஸ்லாம் இருந்தாங்களா அவங்களும் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இது போகிறதுக்கு நீங்கள் வந்து பெரிய பெரிய வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்ட்டுலாம் இல்லை, பெரிய பெரிய ஊருக்கு போகணுன்றலாம் ஜஸ்ட் நம்ம வீட்டுக்கிட்டேயே இருக்கிற எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பார்க் வந்து அவைலபிளாக இருக்குது எக்ஸாட்டிக் பெட்ஸ் எல்லாம் வச்சு. இப்போ பாண்டிக்கு நீங்கள் வந்து டூருக்கு வரீங்க பாண்டிச்சேரிக்கு அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி இடத்த வந்து விசிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத கூட நம்ம கையில் ஏற்றி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பைத்தான், இது வந்து ஒயிட் கலர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மலைப்பாம்புன்னு சொன்னோம் இல்லையா, அதுவும் வச்சுருந்தாங்க. இது வந்து நம்ம கையிலேயே விட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். எதுவும் பண்ணாது, நம்மளை ஜாலியாக இருக்கும். ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் எப்படி இருக்கும்னு பார்க்குறதுக்காக. கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் ஓகே, நார்மலாகிடுச்சு. அந்த மாதிரி நிறைய கேட்டில் ப்ரீட்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. குஜராத்தில் இருக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய ஊர்லேருந்து இருக்கிற கேட்டல்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக்ஸும் இங்கே வந்து வளர்க்குறாங்க, ஷிட்ஸு, அப்புறம் இந்த மாதிரி பப்பி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேர் மாதிரியே இருந்தது அப்படியே பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு அது நாயா இல்லை கரடியானே நம்மளுக்கு தெரியலை. ஸோ இது கூடலாம் கொஞ்சம் விளையாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பொறுமையாக போகலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ்லேயே வந்து பெரிய பேர்ட்ஸான காக்டெயில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பஞ்சவர்ண கிளி, அதெல்லாமுமே நம்ம கையில் வந்து ஃபீட் பண்ணும். அவ்வளோ பெருசு, பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து காக்டெயில். இதுவுமே வந்து நம்ம ஃபுட்டாக காமிச்சோம் அப்படின்னா நம்ம கையில் தானாகவே வந்து உட்காந்துரும் அது சாப்பிட்றதுக்கு. இந்த பேர்ட் பார்த்திங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுன்னா, இதுவுமே பறந்து வந்து நம்ம கையில் உட்காந்துரும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி